ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றம் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும், தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% அதிகரித்துள்ளதாகவும் அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் ப. சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் ப. சரவணன் அளித்த பேட்டியில், ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் பெண்கள் முன்னேற்றம் அடையவில்லை என கூறினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% உயர்ந்துள்ளதாகவும், பெண்களுக்கான தாலிக்கு தங்கம், இருசக்கர வாகன திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். திமுக மகளிர் அணி மாநாட்டில் முதல்வர் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் கல்வி வளர்ச்சி குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டதாக அவர் தெரிவித்தார். 10 ஆண்டு கால அம்மாவின் ஆட்சியில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் இருந்ததாகவும், 2026இல் எடப்பாடியார் முதல்வராக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வார் என்றும் கூறினார். முதலமைச்சர் பேசும்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாரு. உயர்கல்வியில் பெண்களுக்கு அதிகமான சாதனைகள் படைத்ததாக சொல்லி ஒரு முழு பொய்யை சொல்கிறார். நீ பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் புரட்சி அம்மாவாக இருக்கட்டும், அவரது மறைவுக்கு பிறகு புரட்சி எடப்பாடியார் உடைய ஆட்சியாக இருக்கட்டும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொற்காலம். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக அன்று தமிழ்நாடு இருந்தது. அம்மா அவருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படின்னாலே சட்டம் ஒழுங்கு மிக சரியாக இருக்கும். சாதி மத மோதல்கள் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு தமிழ்நாட்டை வழி நடத்தினார்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கான இந்த பாலியல் தொல்லைகள் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாரு. அப்புறம் மயிலாப்பூர் ஸ்டேஷனில் ஒரு காவல் நிலையத்தில் பண்ணுறாங்க. நிறைய பள்ளிகளில், அது குறிப்பாக மதுரையில் கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி 9வது படிக்கக்கூடிய மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறார். இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை சேர்ந்த ஒருத்தருக்கே இதே பிரச்சனையை திமுக நிர்வாகிகளே உண்டு பண்ணாங்க. அப்படி ஒரு பொறுப்பற்ற தளமாக செயல்படக்கூடியது தான் திமுக. இன்னும் உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில் தான் 52% இருந்தது மாணவர்கள் மாணவிகள் உயர்கல்வி படிப்பது என்பது. அம்மா பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக கொண்டு வராங்க. தொட்டில் குழந்தை திட்டத்தில் இருந்து இன்னும் மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோக்கள், தாலிக்கு தங்கம், அதவே 1/2 பவுனாக புரட்சி தமிழக எடப்பாடி காலத்தில் 1 பவுனாக மாற்றி வழங்கினார்கள்.